says in Hebrews 8 and verse 12. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், I will not remember your sins anymore. இனியும் உன்னுடைய பாவங்களை நினையாதிருப்பேன். When I have settled matters horizontally, நான் கிடைமட்டமாய் உள்ள காரியங்களை சரி செய்யும் பொழுது, and I come and confess my sin to God, நான் தேவனிடத்திலே வந்து என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, He blots out my sin completely. அவருடைய பாவங்களை முற்றிலுமாக நீக்கி விடுகிறார். Do you know why Jesus could not forgive the Pharisees? பரிசேயர்களை ஏன் இயேசு மன்னிக்க முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? See Luke 16. லூக்கா 16ஆம் அதிகாரம். It's a very important failure in the lives of the Pharisees. பரிசேயருடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தோல்வி இது. And if you are like that, He will not forgive you also. நீங்களும் இது போல இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். You will not be saved from the wrath of God. தேவ கோபாக்கினையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. I want everybody here to be saved from the wrath of God. இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேரும் தேவ கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். Luke 16:15. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். You are those who justify yourselves in the sight of men. நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். See, when we try to justify ourselves, declare ourselves righteous, நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே நீதிமான்களாக காட்டும் பொழுது, the Lord won't forgive us. தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார். What do you mean by declaring ourselves righteous or justifying ourselves? நம்மை நாமே நியாயப்படுத்துவது அல்லது நம்மை நாமே நீதிமானாய் காட்டுவது என்றால் என்ன பொருள்? That is like saying, அது எதற்கொப்பா இருக்கிறது என்றால், Lord, that was not really my fault. ஆண்டவரே, அது உண்மையாலுமே அது என்னுடைய தப்பு அல்ல ஆண்டவரே. You know, when God asked Adam, did you eat the tree? Eat from the tree? இந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்று ஆதாமை ஆண்டவர் He கேட்டார். said, Lord, it's not really my fault. ஆண்டவர், உண்மையாலுமே அது என்னுடைய தவறு அல்ல ஆண்டவரே. Actually, there was only one answer to that question. சொல்ல போனால் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. Did you eat? நீ சாப்பிட்டாயா? Yes or no? ஆமாம் அல்லது இல்லை. You know, it's like these question papers, you get multiple answers. Tick, yes or no. ஆமாம் இல்லை என்பதிலே நீங்கள் டிக் போட வேண்டும். அது போன்ற ஒரு வினாத்தாள். Did you eat from this tree? இந்த மரத்தின் கனியை புசித்தாயா? Yes or no. ஆமாவா இல்லையா? He doesn't tick either of them. ஆதாம் ரெண்டு கட்டத்திலையுமே டிக் மார்க் போடவில்லை. He writes a note underneath. அதை அந்த டிக் போடாமல் கீழே ஒரு பின் குறிப்பு எழுதுகிறார். Lord, ஆண்டவரே, this wife, she is the cause of all the problem. இந்த மனைவி அவள்தான் பிரச்சனைகளுக்கு முழுக்க முழுக்க காரணம். Number 1. தான் முதலாவது குறிப்பு. Number 2. இரண்டாவது குறிப்பு, don't forget you gave me this wife. நீர் மறந்து விட வேண்டாம், இந்த மனைவியை கொடுத்தது நீர்தான். So you are also a little bit to blame to give me a wife like this. இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்ததினாலே நீங்களும் குற்றவாளிதான். And then 3 in small letters. இவைகள் எல்லாம் கொட்டை எழுத்தில் எழுதிவிட்டு மூன்றாவது குறிப்பு சிறிய எழுத்துக்களில் எழுதுகிறார். I ate it. நானும் சாப்பிட்டேன். Do you confess your sin like this? இதுபோல உங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறீர்களா? That is the meaning of justifying yourself. உங்களை நீங்களே நியாயப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் இதுதான். It is true what he said. அவன் சொன்னது உண்மைதான். His wife took the fruit. மனைவிதான் அந்த பழத்தை பறித்தார்கள். God gave him that wife. அந்த மனைவியை கொடுத்தது தேவன்தான். Everything he said in a court of law, Adam can prove all that I said is correct. வழக்கு மன்றத்திலே ஆதாம் தான் சொன்ன காரியங்கள் எல்லாம் சரி என்று நிரூபிக்க முடியும். But you see the spirit. ஆனால் அங்கே உள்ள அந்த ஆவியை பார்த்தீர்களா? Many times when you blame somebody else, அநேக சமயங்களிலே நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது, you can see in your spirit that you are not willing to take the blame yourself for what you did. நீங்கள் செய்த அந்த பழியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் காட்டுகிறதை உங்கள் ஆவியிலே பார்க்க முடியும். God will not forgive you. அப்படியானால் தேவன் ஒரு காலம் உங்களை மன்னிக்க முடியாது. Stop blaming other people. மற்ற மக்களை குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள். You don't have to confess anybody else's sins. மற்றவருடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கை செய்ய தேவையில்லை. Why does Adam have to confess his wife's sin? மனைவியுடைய பாவத்தை ஏன் ஆதாம் அறிக்கை செய்ய வேண்டும்? Let her confess it on her own. ஆதாமுடைய மனைவி தன்னுடைய பாவத்தை தான் அறிக்கை செய்யட்டும். Lord, my sin. ஆண்டவரே, என்னுடைய பாவம். Think of your sin. உங்களுடைய பாவத்தை எண்ணி பாருங்கள். That's all you have to confess. அவ்வளவுதான் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Then God will forgive you. அப்பொழுது தேவன் உங்களை மன்னிப்பார். He will not only forgive you, அவர் உங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, He will declare you righteous. நீ நீதிமான் என்பதை அவர் அறிக்கை செய்வார். If you don't declare yourself righteous, He will declare you righteous. நீங்கள் உங்களை நீதிமான் என்று நீங்கள் அறிவிக்காமல் இருக்கும் பொழுது அவர் உங்களை நீதிமான் என்று அறிவிப்பார். So whenever you commit a sin, எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ, never blame your wife or your husband or your neighbor or your boss or anybody. உங்களுடைய கணவனையோ மனைவியோ பக்கத்து வீட்டுக்காரரையோ மேல் அதிகாரியையோ நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். When you come home and get angry, வீட்டுக்கு வந்து கோபப்படுகிறீர்கள், don't say, oh, I had a difficult day at work, that's why I got angry. எனக்கு இன்னைக்கு வேலையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் மன அழுத்தத்தினால வந்து கோபப்பட்டுட்டேன் என்று சொல்ல வேண்டாம். That's all justifying yourself. இவைகள் எல்லாம் உங்களை நியாயப்படுத்துகிற காரியம். Say,
I have a wretched evil nature, that's why I got angry. எனக்கு மோசமான பொல்லாத சுபாவம் இருக்கிறது, ஆகவே தான் நான் கோபப்பட்டேன் என்று சொல்லுங்கள். You will get victory also. உங்களுக்கு அந்த பாவத்தில் ஜெயம் கிடைக்கும். But as long as you blame other things, you will always live a defeated life. சாக்கு போக்கு சொல்லி மற்றவர்களுக்கு மேலே பழியை போடுகிறவர்களாக இருந்தால் எப்பொழுதுமே அந்த பாவத்தில் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். I'm trying to tell you how to confess your sin. உங்களுடைய பாவத்தை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன். When you go and ask forgiveness from somebody, யாரோ ஒரு இடத்திலே நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால், how do you ask forgiveness from your wife or somebody you hurt? நீங்கள் புண்படுத்தின உங்கள் மனைவியிடத்திலோ அல்லது மற்றவர்களிடத்திலோ எப்படி மன்னிப்பு கேட்கிறீர்கள்? Do you ask like this? நீ இது போல கேட்கிறீர்களா? My dear wife, நறுமையான மனைவியே, if I have hurt you, please forgive. நான் உன்னை ஒருவேளை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்துக்கொள். You know what I'm saying? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? I don't think I've hurt you. நான் உன்னை புண்படுத்தி விட்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. But if you are stupid enough to think I hurt you, நான் தான் உன்னை காயப்படுத்தி விட்டேன் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நீ ஒரு புத்தியினளாய் இருந்தால், okay, then please forgive me. சரி, நீ மன்னித்து விடு. Is that the way to ask forgiveness? மன்னிப்பை இப்படி தான் கேட்க வேண்டுமா? You have to say, I'm sorry I hurt you. என்னை மன்னித்து விடு, நான் உன்னை புண்படுத்தி விட்டேன். Please forgive me. என்னை மன்னித்து விடு. Tell me how can I set it right now? இப்பொழுது அதை நான் எப்படி சரி செய்வது என்று சொல். Finish, the whole thing is over. முழு காரியம் முடிந்து விட்டது. God sees how you go and ask forgiveness. நீங்கள் போய் எப்படி மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்பதை தேவன் He பார்க்கிறார். wants to deliver us completely from our past life once and for all. ஒரே முறையாக நம்முடைய பழைய கால வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். Many of us are dragging the chains of our past life with us today. நம்மிலே அநேகர் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களை ஒரு சங்கிலியை போட்டு கட்டி இழுத்துக்கொண்டே போகிறோம். Finish it, finish it. முடித்து விடுங்கள் அதை. Set everything right. எல்லா காரியங்களும் Give சரிப்படுத்துங்கள். back whatever was cheated. என்ன காரியங்களை மற்றவர்களை ஏமாற்றினோ அந்த காரியத்தை போய் And கொடுத்து ask விடுங்கள். forgiveness. மன்னிப்பு கேளுங்கள். Make a phone call, write a letter, finish with it. போன் மூலமாய் பேசி மன்னிப்பு கேளுங்கள் அல்லது ஒரு கடிதத்தை எழுதி மன்னிப்பு கேளுங்கள், முடித்து விடுங்கள். And don't say if I have done something wrong. நான் தவறு செய்திருந்தேனே ஆகில் என்று சொல்ல வேண்டாம். Just say I did something wrong, I'm sorry. தவறு செய்தேன், மன்னித்து விடுங்கள் என்று That's சொல்லுங்கள். the end of the matter. அதான் காரியத்தினுடைய முடிவு. It's so easy. அவ்வளவு எளிது. The blood of Jesus will cleanse us from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். And there's no work, you don't have to do any works for it. அதற்காக எந்த கிரியைகளையும் நீங்கள் You செய்ய don't have to give தேவையில்லை. any money, you don't have to do any works, you don't have to go to church, nothing. நீங்கள் சபைக்கு தான் போக வேண்டும் அல்லது பணத்தை கொடுக்க வேண்டும் அல்லது கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற தேவையே இல்லை. Ephesians 2 says we are saved not as a result of works. நம்முடைய கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். I cannot do any works to get my sin forgiven. என்னுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு நான் ஏதோ கிரியைகளை செய்ய முடியாது. I have to turn around and confess that it was my mistake. நான் மனம் திரும்பி அது என்னுடைய தவறுதான் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். Confess to man, confess to God, and that's the end of the matter. மனுஷனிடத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை மனுஷனிடத்திலே சரி செய்யுங்கள், தேவனிடத்திலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை I don't தேவனிடத்திலே have to மன்னிப்பு do a கேளுங்கள். single work. ஒரு கிரியை கூட செய்ய தேவையில்லை. But now, இப்பொழுது Ephesians 2 says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, we are saved not as a result of works, verse 9. 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. But after we are saved, ரட்சிக்கப்பட்ட பிறகு verse 10, 10ஆம் வசனம், now he has prepared certain good works for us to do after we are saved. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்யும்படியாக சில நற்காரியங்களை தேவன் நியமித்திருக்கிறார். See, there's a balance in scripture. ஆகவே வேத வசனத்திலே ஒரு சமநிலை உண்டு. Verse 9 it says no works. 9ஆம் வசனத்திலே கிரியைகளே இல்லை, தேவையில்லை. Verse 10 says plenty of good works. 10வது வசனம் சொல்லுகிறது நற்கிரிகள் பல உண்டு. No works to get our sins forgiven. நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு எந்த கிரியைகளும் தேவையில்லை. After our sins are forgiven, there are plenty of good works God has planned for us to do. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய பல நற்கிரியைகளை தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். Some people have only got one word, no works. சில பேருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், கிரியைகளே தேவையில்லை. There's no works for our forgiveness. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எந்த கிரியைகளும் தேவையில்லை. But in our present life God has prepared many works for us to do. ஆனால் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையிலே நாம் செய்யும்படியாக அநேக நற்கிரியைகளை தேவன் திட்டம் பண்ணி See, வைத்திருக்கிறார். that is like the Christian life has got a foundation and a superstructure. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு, அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய கட்டடம் உண்டு. Forgiveness deals with the foundation, we can say, is in our past life. நம்முடைய அஸ்திவாரம் என்பது நம்முடைய கடந்த கால வாழ்க்கை என்று The சொல்லலாம். superstructure is what we are building now. நாம் கட்டக்கூடிய கட்டடமானது இப்பொழுது நாம் கட்டிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை. So just like we say in the foundation of a building we don't put doors and windows and all. நாம் அஸ்திவாரத்துக்கு போய் கதவு ஜன்னல்லாம் வைப்பதில்லை. No, nobody puts doors and windows in a foundation. யாராவது அஸ்திவாரத்திலே போய் கதவு ஜன்னல்லாம் வைப்பார்களா? No works in the foundation. ஆகவே அஸ்திவாரத்திலே எந்த கிரியைகளுமே இல்லை. But in the superstructure, ஆனால் மேலே கட்டக்கூடிய இந்த கட்டடத்திலே plenty of doors and windows. எவ்வளவோ ஜன்னல்களும் கதவுகளும் இருக்கிறது. That is the meaning here. அதுதான் இதனுடைய பொருள். For forgiveness of sins, no works. பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எந்த கிரியைகளும் In தேவையில்லை the foundation. அஸ்திவாரத்திலே. But once we are building the superstructure, there's plenty of good works we are supposed to ஆனால் do. மேலே கட்டப்படுகிற கட்டடத்திலே நாம் எவ்வளவோ நற்கிரியைகளை செய்ய வேண்டியிருக்கிறது.
And there we are now talking about salvation as the present tense. அங்கே நாம் ரட்சிப்பை நிகழ்காலத்திலே நாம் பேசுகிறோம். See Romans 5 again. ரோமர் 5ஆம் அதிகாரம். In Romans 5, ரோமர் 5ஆம் அதிகாரம். it says first we are saved, verse 9, from the wrath of God. 9ஆம் வசனம். ரோமர் 5:9 தேவ கோபாக்கினிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று And பார்க்கிறோம். now, இப்பொழுது verse 10, 10ஆம் வசனம். after we are reconciled to God, தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு, that means our sins are all forgiven. அதனுடைய பொருள் என்னவென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. We are already saved from the wrath of God. ஏற்கனவே தேவ கோபாக்கினிலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம். Now it says we shall be saved every day by his life. இப்பொழுது பார்க்கிறோம் அவருடைய ஜீவனாலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறோம். There we were saved by his death. அங்கே அவருடைய மரணத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். Now we are saved by his life. இப்பொழுது அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். Many of you know about salvation through the death of Jesus Christ. உங்களிலே अनेகர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பை அறிந்திருக்கிறீர்கள். How many of you know salvation through the life of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே வரக்கூடிய ரட்சிப்பை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? Because you know Jesus not only died but he rose again. இயேசு மரித்தது மட்டுமல்ல அவர் உயிரோடு எழுந்தார். He is living. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். We get one salvation through his death, another salvation through his life. ஒரு ரட்சிப்பை அவருடைய மரணத்தின் மூலமாக பெறுகிறோம், இன்னொரு ரட்சிப்பை அவருடைய ஜீவனாலே பெறுகிறோம். Have you read in the scripture? நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறீர்களா? We shall be saved by his life after we are saved from his death. நாம் அவருடைய மரணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். What does that mean? இதனுடைய பொருள் என்ன? Romans 5:10, I am saved through the death of his son. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே from the wrath of God. தேவ கோபாக்கிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டோம். Punishment for my sin. என்னுடைய பாவத்தினுடைய தண்டனைகளிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுதோ there are so many sins in me that I have to be saved from. இப்பொழுது எனக்குள்ளாக எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது, அதிலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும். His death only dealt with the forgiveness of my past sin. அவருடைய மரணம் என்பது என்னுடைய கடந்த கால பாவங்களை மட்டுமே இடைப்பட்டது. Now he gives me his life to save me from the sins in my nature. இப்பொழுது அவர் தம்முடைய ஜீவனை எனக்கு கொடுக்கிறார், என்னுடைய சுபாவத்திலே காணப்படக்கூடிய பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக. That is the present tense salvation. இதுதான் நிகழ்காலத்திலே இருக்கக்கூடிய ரட்சிப்பு. In other words, he is not only forgiving me but he wants to save me. இன்னொரு விதத்திலே நாம் சொல்ல போனால் அவர் என்னை மன்னிப்பது மட்டுமல்ல, அவர் என்னை மீட்க ரட்சிக்க விரும்புகிறார். Do you know the meaning of the name Jesus? இயேசு என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? The first time in the New Testament where somebody mentions the name of Jesus முதல் முறையாக புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒருவர் இயேசு என்ற பெயரை சொல்கிறார். was when the angel Gabriel came to Joseph. காபிரியேல் என்கிற தூதன் யோசேப்பினிடத்திலே வருகிறார் and told him, அவருக்கு சொல்கிறார், Mary is going to have a son and you must call him Jesus. மரியாள் ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகிறாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And he told him the meaning of that name. அந்த பெயருடைய அர்த்தத்தையும் சொல்கிறார். And in the meaning of the name you have the first promise in the New Testament. அவருடைய பெயரின் அர்த்தத்திலே தான் புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். There are many hundreds of promises in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. Do you know the first promise? அதிலே உள்ள முதல் வாக்குத்தத்தம் தெரியுமா? Here it is. இங்கே இருக்கிறது. You shall call his name Jesus. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Matthew 1:21. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Because he will save his people from their sins. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். When the Lord told Moses, I will save the Israelites from Egypt. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சிப்பேன் என்று மோசேக்கு தேவன் சொன்ன பொழுது What did it mean? அதனுடைய பொருள் என்ன? It meant that he will take them out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே எடுத்து செல்வார் என்பதுதான் அதனுடைய பொருள். Not leave them there. அங்கே விட்டு விடுவார் என்ற அர்த்தம் அல்ல. When the Bible says he will save us from our sins, that it means he will save us from committing sin. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லும் பொழுது நாம் பாவம் செய்வதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்ற பொருள். It doesn't say call his name Jesus because he'll forgive people their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லவில்லை. It doesn't say call his name Jesus because he will save people from hell. நரகத்திலிருந்து மக்களை ரட்சிப்பார், ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படவில்லை. Or from the wrath of God. அல்லது தேவ கோபாக்கிலிருந்து என்று சொல்லப்படவில்லை. Yeah, he does all that. அவைகள் எல்லாம் செய்கிறார். But here he says ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? about this present tense salvation. இந்த நிகழ்கால ரட்சிப்பு, to be saved from my sins. என்னுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. Have I been saved from all my sins? நான் எல்லா பாவங்களிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? No. இல்லை. I am being saved. நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். There are still areas in my life which are not exactly like Jesus Christ. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை போலவே இல்லாத பகுதிகள் அநேகம் உண்டு.
until I become exactly like Jesus Christ, there is still some sin in my life. இயேசு கிறிஸ்துவை போலவே மாறும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருந்து கொண்டிருக்கிறது. But I may not know about it. அதை குறித்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம். Because God has to show it to me little by little as I grow spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர வளர இயேசு தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை காண்பிக்கிறார். And as I see நான் பார்க்கும் பொழுது new areas of sin, பாவத்தின் புது புது பகுதிகளை பார்க்கும் பொழுது I can be saved from those sins. அந்த பாவங்களிலிருந்து நான் ரட்சிக்கப்பட முடியும்.